ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிபி ஜெயிச்சிடுச்சு. அதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ஒருத்தரை பற்றி பேசி யாருன்னா அந்த ஜேகே தமிழ்னு ஒரு சேனல் தெரிஞ்சிருக்கும். இப்போ வெறும் ஜேகேன்னு வச்சுருக்காரு. அதில் ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ. என்ன ப்ரிடிக்ஷன்னா, அதை வர ஞாபகப்படுத்திட்டீங்க. சரி சொல்கிறேன். அதில் என்ன சொல்லுவாங்க, எம்ஐ சிஎஸ்கே டேபிள் பாட்டமில் இருப்பாங்க. அந்த டேபிள் பாட்டமில் இருக்கும்போது ஆர்சிபி எல்லா மேட்சும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு மேட்சாக ஜெயிச்சு வர சைடில் ஒருத்தர் அப்படியே மேலே வரார். அவர் யாருன்னா ஸ்ரேயஸ் ஐயர். அவருக்கு குவாலிஃபயர் 1 இல்லை குவாலிஃபயர் 2 இல்லை எலிமினேட்டர் எதுலையாச்சும் ஒன்றில் ஆர்சிபி கூட கிளாஷ் ஆகி அதில் அவர் தோற்று லாஸ்ட் ஆஃப் ஃபைனல்ஸ் ஆர்சிபிக்கும் பஞ்சாப்க்கும் நடக்குது. அதில் காட்டுறாங்க ஸ்ரேயஸ் ஐயர் அவரோட கேப்டன்சியை அப்படின்னு ஒருத்தன் சொன்னாங்க. அவன் தான் அந்த ஜேகே. அந்த வீடியோவை பார்த்து பேக்கெட்டில் கடந்த சில்லறையில் வீழ்ச்சி எறிஞ்சேன். அப்படி ஒரு ப்ரிடிக்ஷன். இதில் ஒரு மீம் வர போட்டிருந்தாங்க, இதாண்டா ப்ரிடிக்ஷன், பாடுறா இப்படி சொல்கிறான் பாடுறான்னு சொல்லிட்டு ரசித்து சொல்லியிருந்தார். அந்த வீடியோவை என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். உங்களுக்கே அப்படி பஞ்சாப்படா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். என்னதான் சிஎஸ்கே தோற்றுருந்தாலும் இவர் சொன்ன சில்லறையை வச்சு, இவர் சொன்ன மேட்ரை கேட்டால் சில்லறையை தூக்கி எரிய தோணுச்சு. நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அப்படிப்பட்ட வீடியோ தான் அது. ஆனால் லாஸ்ட்டில் நடந்தது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அந்த வீடியோ பார்க்கலாம். அதுலேயும் அந்த பாயிண்ட், ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஒரு ஹைப். இதை மட்டும் மறக்க முடியல. எங்கே அந்த வீடியோ பாருங்கள். இதாண்டா ப்ரிடிக்ஷன். இப்போ வீடியோக்குள்ளே போவோமா? மும்பை சிஎஸ்கே 2 பேரும் டாப் பாட்டமில் இருக்கணும். கீழே மும்பை கீழே இருக்கணும், அதுக்கு மேலே சிஎஸ்கே தான் மேட்ச். ஆர்சிபி இந்த மாதிரி நல்லா ஜெயிக்கணும். ஜெயிச்சு ஃபைனல் வரைக்கும் சைடில் நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி பஞ்சாப் குவாலிஃபயர் 1 குவாலிஃபயர் 2 எலிமினேட்டர் இல்லை ஃபைனலில் பஞ்சாப்பும் ஆர்சிபியும் ஃபேஸ் ஆஃப் பண்ண போது பஞ்சாப் ஜெயிக்குது, கப்பை தூக்குது. ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சி லெவல் தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க. எங்கடா காட்டுவாங்க. இதுதான் என்னுடைய கனவு. கனவுன்னு சொன்ன இடத்துல தான் நான் கனவுன்னு சொன்ன இடத்துல தான் சிந்திச்சிருக்கணும். கனவுங்கிறானே நம்பலாமா வேணாமான்னு. ஜேகே இதை பற்றி நீங்கள் லைவில் சொன்னதெல்லாம் எனக்கு கணக்கு இல்லை. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ இன்றைக்கி இறக்கி ஆகணும். சீக்கிரமாக அப்லோட் பண்ணுங்க. இதோட ரெஸ்பான்ஸ் வீடியோ கண்டிப்பாக தேவை. ஜேகே கண்டிப்பாக தேவை. ஏன்னா உங்களை நம்பி தொலைச்சிட்டோம். நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றினது நீங்கள். இதுக்கான ரெஸ்பான்ஸ் வீடியோ சீக்கிரமாக வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம். பாய்.